நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துல சொன்ன வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சாதாரண ஒரு பாவப்பட்ட மனுஷன் சொல்லியிருந்தா சரி, ஓகே, அவன் உண்மைதானே சொல்றான்னு சொல்லலாம். நூற்றுக்கு அதிபதினா இன்றைய காலகட்டத்தில் அரசாங்க காவல்துறை போஸ்டிங்ல ஒரு டிஎஸ்பி போஸ்டிங் லெவல்ல உள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இருக்கிற பொசிஷன்ல பார்த்தா அவர் யாரா இருந்திருப்பாரு? ஒரு டிஎஸ்பி போஸ்டிங்ல உள்ள மனுஷன், நூற்றுக்கு அதிபதி. அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. என் வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு அவன் சொல்லுகிறேன், என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றேன், நான் வாரம் பாங்கிறார். அவன் சொல்றான், அவன் ஆண்டவரே நீங்க வர்ற அளவுக்கு நான் தகுதி உள்ளவன் பாத்திரம் அல்ல. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவர் அவனை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறார். இந்த ஜனங்களுக்குள்ள, என் ஜனங்களுக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணதில்லை, நாம் பார்த்ததில்லை என்று சொல்லி கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து அனுப்புவார். அவர் சொன்ன மாத்திரத்திலே அங்க வேலைக்காரன் சொஸ்தமாவான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். அவன் நூற்றுக்கு அதிபதியா இருந்தாலும், அவன் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் யார் என்று தெரியாமல் இருந்திருந்தாலும், அந்த புறஜாதி மனுஷன் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அவன் அறிந்திருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கர்த்தர் என்று அவன் அறிந்திருந்தான். அவர் மேசியா என்று அவன் அறிந்திருந்தான். அவரே வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை வார்த்தையினால உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையினால் அந்த வார்த்தையை அவன் அவ்வளவு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருந்த பொழுதும் அவன் தன்னை தாழ்த்த முடிந்தது. விசுவாசத்தோடு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்படுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த ஒரு மலையாள பாடலுடைய தமிழாக்கம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி உற்சாகமா ஆமாண்டவரே நீங்களும் சொல்லுங்க, அப்பா என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல, என் கூட இருப்பதற்கு ஆமென் நான் பாத்திரம் நல்ல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு அதே போதும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆமென். வீட்டிற்குள் வர நான் பாத்திர நல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திர நல்லவே. சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டிற்குள் வர நான் பாத்திர நல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திர நல்லவே. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இடத்துல? ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும். என் வீட்டிற்குள் வர நான் பாத்திர நல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திர நல்லவே. ஓ ஜீசஸ் சொல்ல போறோம். ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. என் வாழ்க்கை மாறும் ஒரு வார்த்தை நீர் சொன்னார். ஆமென். நீர் சொன்னார் என் நினைவுகள், என் வியாதிகள், என் வேதனைகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து பாடுங்களேன். கையை தட்டி ஆமென். ஜீசஸ் ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்க. ஆகாதென்று எதுவும் உம்மில் காணவில்லை, அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை. என் வாழ்க்கை மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னா, என் நினைவுகள் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னா, என் வாழ்க்கை மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னா, என் நினைவுகள் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னா. நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். நீ சொன்னால் வியாதிகள் மாறும், நீ சொன்னால் மரணம் மாறும். இயேசுவே நீ சொன்ன
சொன்னால் மாறாதது எதுவும் உண்டோ? இயேசுவே நீர் சொன்னால் மாறாதது எதுவும் உண்டோ? ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். சத்தத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லும் டாடி, எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. நான் புகழ இந்த பூமியில் யாருமே இல்லாண்டவர, என் இயேசுவை போல மேலானவர் ஒருவரும் இல்லை. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் சோர்வு மாறும், என் குற்றங்கள் நீங்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என் பாவம், என் சாபம் எல்லாம் மாறும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு இந்த இடத்துல கூட சேர்ந்து பாடுவீர்களா? நல்ல கைகளை தட்டியாலே நான் புகழ யாரும் இந்த பூமியில் இல்லை, என் இயேசுவை போல் மேலான ஒருவரும் இல்லை. சொல்லுங்க, நான் புகழ யாரும் இந்த பூமியில் இல்லை, என் இயேசுவை போல் மேலான ஒருவரும் இல்லை. என் சோர்வுகள் நீங்கும், ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் குற்றங்கள் நீங்கும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் சோர்வுகள் நீங்கும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் குற்றங்கள் நீங்கும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் பாவம் மாறும், நீ சொன்னால் சாபம் மாறும். நீ சொன்னால் பாவம் மாறும். எல்லாரும் இயேசுவே நீ சொன்னால் மாறாதது எதுவும் உண்டோ? இயேசுவே நீர் சொன்னால் மாறாதது எதுவும் உண்டோ? ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும் டாடி. ஒரு வார்த்தை எல்லாரும் வானத்தை என்னாந்து பார்த்து, தகப்பனே ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது கூட ஒரு வார்த்தை சொல்லும் டாடி. என் வாழ்க்கையை பார்த்து, எனக்கு அது என் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது என் சிறுமையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது என் நெருக்கத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் தாழ்மையோடு என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்லவே, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லவே. ஒரு வார்த்தை